வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் புதுமுக இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரனுடைய நேரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேரம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ உள்பட ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத 5 டிஃப்ரெண்ட் கேரக்டருங்க வட்டி ராஜான்ற ஒரு கரார் பேர் வழிகிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிடுறாங்க. இந்த 5 பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாளில் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வட்டி மூலமாக பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தேதி குறித்து கொடுத்துட்றான். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத இந்த 5 கேரக்டருமே ஒரே நேர்கோட்டில் எப்படி சந்திக்குது, இந்த கடனை அடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் மலையாளத்தில் யூ அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை இயக்கியிருந்தார். அந்த ஆல்பத்துடைய மிகப்பெரிய வெற்றி தான் இவருக்கு இந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. அடிப்படையில் இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரும் கூட. தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிருக்குது. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருங்கெல்லாம் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாட்டியும் எந்த ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இல்லைன்னா கூட அவங்க எடுத்து வச்சுருக்கிற ஷார்ட் ஃபிலிமே ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு இயக்குனர் வாய்ப்பு தேடுறாங்க, அவங்களுக்கு இயக்குனர் வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா காலத்துக்கு அப்புறம் ஊமை விழிகள் படம் வெளியே வந்துச்சு. அந்த படத்தில் முழுக்க ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸை தேடி பிடிச்சி அவங்களுக்கு பட வாய்ப்புகளை கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவுக்கு அழிவு ஏற்பட ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்குள்ளே நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தையே உள்ளே வந்துச்சுன்னு சொல்லலாம். கண்ட இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட வேண்டியது, வந்துட்டு அதே மாதிரி நானும் டெக்னிக்கலாக எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தெரியுமோ தெரியாதோ அதை கொண்டாந்து செட்டில் வச்சுக்கிறது, நான் நினைக்கிற பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும், நான் நினைக்கிற மாதிரி வர்ற வரைக்கும், எடுத்த சீனை வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு எடுக்கிறது, சாங் ரெக்கார்டிங்கை லண்டனில் வைக்கிறேன்னு சொல்கிறது, ஒரு 30 நாள் 40 நாள் எடுக்க வேண்டிய படத்தெல்லாம் 100 நாள் 120 நாள் ஷூட்டிங் வச்சு பட்ஜெட்லாம் எகிரி போயிட்டதுனால இவங்களெல்லாம் பார்த்தாலே தயாரிப்பாளர்கள் எகிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருங்களை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருங்க அந்த படத்தை எடுக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் அதில் போடுற ஒவ்வொரு பைசாவும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமை எடுத்து கொண்டு போயிட்டு எந்த ஒரு தேட்டர்லையும் ஓட்ட முடியாது, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரப்போகிறதில்ல. ஏதாவது விருது போட்டியில் கலந்துக்கிட்டு விருதை வென்றால் மட்டும்தான் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப தொகை இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதை விட்டுட்டா இதில் வேறு வழி இல்லை. அதனால் அவங்க கதையை கற்பனை பண்ணும்போதே அதில் செலவு இல்லாத பகுதியாக பார்த்து தான் யோசனை பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸை கதையை கற்பனை பண்ண சொன்னால் எடுத்தோடனே ஏர்போர்ட்டுன்னுவாங்க, அப்புறம் ஆர்பார்னுவாங்க. சாங்குன்னா ஃபாரினில் போயிட்டு சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் எடுக்கிறேன்னுவாங்க. ஆனால் இவங்களுடைய கற்பனையெல்லாம் இது வரைக்கும் இந்த படங்களை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. ரோட்டில் முனையில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, பாட்டுன்னா மொட்டை மாடியிலையோ தெருவிலையோ நின்று டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இது வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களால் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்க முடியாதுன்றதுனால கிடைச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாராகிடுறாங்க. அதுலேயும் ப்ரூவ் பண்ணுறாங்க. படத்தை செலவை கம்மி பண்ணி எடுக்கிறதுனாலேயே இவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதே போல் இந்த படத்துடைய கதை அமைப்புப்படி சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வச்சு தான் எடுத்துருக்குறாங்க. பாட்டு சீன்லாம் கூட ரோட்லேயும் மொட்டை மாடிலையும் தான் வச்சு எடுத்துருக்குறாங்க. நான் கூட இந்த ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு தெரியாதனமாக வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதை சரி பண்ணியிருக்காங்க, நல்லா விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. சில படங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்குலாம் இந்த படம் இல்லை. இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் தமிழ் மலையாளம் 2 லாங்குவேஜும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மலையாளத்தில் போன வாரமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓஹோன்னு இல்லைனாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ் தேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து ரெட் ஜெயின் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏரியாவையும் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். தமிழ் சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.